இந்த சுரேஷ் இத பொண்ணோட விரல்ல போட்டு விடு. இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? சீக்கிரமாவே சரியாயி காலேஜுக்கு வந்துருன்னு. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, பயப்படாத. இவர்தான் எஸ்பி சார். நம்ம கேஸை எடுத்து நமக்கு ஹெல்ப் பண்றாரு. ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துட்டு அவர் இப்படி செய்யலாமா சார்? சின்ன பையனு கூட பார்க்காம எப்படி அடிச்சிருக்காரு பாருங்க. பயப்படாதீங்கம்மா, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. இவன் காலேஜ் போகட்டும், படிக்கட்டும். தப்பு பண்ணவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் எடுக்கிறேன். இனிமேல் அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ பொண்ணு வீட்டுக்கு வர லேட் ஆனதும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுடா. சஸ்பென்ஷன் வரைக்கும் போகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. அதான் கஷ்டமா இருக்கு. இந்த நிச்சயம் நடந்ததுல எனக்கு சந்தோஷமே இல்ல. வேலை திரும்பி கிடைச்சிரும்ல. என்கொயரி எல்லாம் நடக்கும். அதெல்லாம் எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. அதெல்லாம் கரெக்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வேலையில ஜாயின் பண்ண முடியும். உனக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு தங்கராஜ் அண்ணன் கூட எல்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துக்கு எல்லாம் போகணும்? போலீஸ் செய்யற வேலையா இதெல்லாம்? சுரேஷ் அவரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப மாறிட்டான். நடந்த எதுக்குமே மாமா காரணம் இல்ல, அந்த திமிரு பிடிச்ச அழகுமதி தான் காரணம். நீயும் உன் மாமாவும் பண்ண வேலைக்கு எதுக்கு அந்த பொண்ணு மேல பழிய போட்டுட்டு இருக்க? நீ உன் மாமா கூட சேராம இருந்ததா இது எதுவுமே நடந்திருக்காது. என்ன மாமா இதெல்லாம்? என்ன பத்தி இவ தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ணி ஏதோ வருத்தத்துல பேசிட்டாங்க. நீங்க இத பெருசுப்படுத்தாதீங்க மாமா. உங்களை நாங்க தப்பாவே நினைக்கல மாப்ள. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரோ ஒருத்தி. ஆனா பழி என் மேலையா? சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் மட்டும் தான் முயற்சி பண்ணேன். அவனுக்கு பொண்ணு பார்த்தது யாரு? நான் தானே. இப்ப அவனுக்கு வேலை விஷயமா ஓடிட்டு இருக்கிறதும் நான் தான். ஆனா நீங்க என்னடானா என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்களா? மலரு, மன்னிப்பு கேளு மாமா கிட்ட. பேசினதுலாம் தப்பு, இனிமேல் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லு. மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? நான் பேசினது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சந்தேகப்படுறது சரிதான். அந்த காலேஜ் ப்ரொஃபசர் அழகுமதி தான் எவிடன்ஸோட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மீடியாவுக்கும் அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நிச்சயதார்த்தத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் என்ன எவ்வளவு கேவலமா பார்த்தாங்க தெரியுமா? நான் தலை குனிஞ்சு நின்று அவங்க முன்னாடி. எல்லாத்துக்கும் அவ ஒருத்தி தான் காரணம். அவளை சும்மாவே விடக்கூடாது. சுரேஷ்க்கு நடக்கிற எல்லா பிரச்சனையுமே யாரால? அவரால தானே. அது யாராச்சும் இந்த வீட்டுல சொல்லணும்ல. அத நான் சொன்னா எல்லாரும் என் மேல கோவப்படுறீங்களே. நீங்களும் பாத்துட்டு பேசாம இருக்கிறீங்களே. நான் என்ன பண்ண முடியும் மலரு? தங்கராஜ் மாப்பிள்ளை பத்தி இந்த வீட்டுல நாம தப்பா பேசிட முடியுமா? அது உனக்கே தெரிய வேண்டாமா?